Dear aspirants, welcome to Alpha Coaching Center. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 9th ஸ்டாண்டர்ட்ல 7th லெசன் டாபிக் பாத்தீங்கன்னா அளவியல். இன்னைக்கு இதுல நம்ம 5 ஹோம்வொர்க்ஸ் பார்க்க போறோம். இதுல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா ஹெரான் சூத்திரம். அதாவது என்னன்னா ஒரு முக்கோணத்தின் பரப்பளவு இது வரைக்கும் நம்ம என்னன்னா ஒரு பேஸும் ஹைட் கொடுத்து கண்டுபிடிச்சிருந்தோம். அதோட ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா ½ × b × h. ½ × b × h. அதாவது ஒரு முக்கோணத்தோட அடிப்பக்கமும் உயரமும் கொடுத்துட்டாங்கன்னா அடிப்பக்கம் உயரம் கொடுக்காம என்னன்னா நம்ம ஃபார்முலா கண்டுபிடிச்சோம் ½ × b × h. இப்ப இதுல பாத்தீங்கன்னா முக்கோணத்தின் பரப்பளவை 3 பக்கங்கள் கொடுத்துட்டாங்க எப்படி கண்டுபிடிக்கணும், முக்கோணத்தின் பரப்பளவை 3 பக்கங்கள் கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்து ஒரு ஃபார்முலா இருக்கு. அதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெரான் சூத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹெரான் சூத்திரம் சொல்றாங்க, ஹெரான்ஸ் ஃபார்முலா அப்படின்னு ஏன் சொல்றோம்னா இது வந்து ஒரு ஹெரான் ஒரு கணிதவியலாளர் கண்டுபிடிச்சாரு, அதனால இதுக்கு ஹெரான் ஃபார்முலா சொல்லி சொல்றோம். இதுல ஃபார்முலா a = √(s × s minus a into s minus b into s minus c). s minus c அதாவது √(s into s minus a into s minus b into s minus c). இது என்ன பாத்தீங்கன்னா ஹெரான் சூத்திரம். இது என்ன பாத்தீங்கன்னா ஹெரான் சூத்திரம். இதுல s ங்கிறது என்ன பாத்தீங்கன்னா செமி பெரிமீட்டர், அதாவது அரை வட்ட, அதாவது முக்கோணத்தின் சுற்றளவுல பாதி, அதாவது அரை முக்கோணத்தின் சுற்றளவு, முக்கோணத்தின் அரை சுற்றளவு செமி பெரிமீட்டர். அதனால s ன்னு வச்சிருக்கோம். s = இந்த ஏபிசினா அதோட பக்கங்கள் என்ன பண்ணிக்கிறோம் கூட்டணும் என்ன சுற்றளவு கிடைச்சிருமா. இது வந்து என்னன்னா அரை சுற்றளவுனா a + b + c / 2. a + b + c / 2. அதான் நமக்கு என்னன்னா ஹெரான் ஃபார்முலா. இந்த ஹெரான் ஃபார்முலா s ங்கிறதுனா a + b + c / 2. இதான் நமக்கு ஹெரான்ஸ் ஃபார்முலா. சோ இங்க என்ன क्वेश्चन பாருங்க, ஒரு முக்கோண வடிவ வயலின் பக்க நீளங்கள் முறையே 28 மீட்டர், 15 மீட்டர் மற்றும் 41 மீட்டர் எனில் வயலின் பரப்பளவை கணக்கிடுக. மேலும் வயலை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு 20 ரூபாய் செலவாகும் எனில் வயலை சமப்படுத்த ஆகும் மொத்த செலவை கணக்கிடுக. இங்க ஒரு முக்கோண வடிவ வயலின் பக்க நீளங்கள் 28 மீட்டர், 15 மீட்டர் மற்றும் 41 மீட்டர் எனில் வயலின் பரப்பளவை கணக்கிடுக. மேலும் வயலை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு 20 செலவாகும் எனில் வயலை சமப்படுத்த ஆகும் மொத்த செலவை கணக்கிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பக்க நீளங்கள் என்னன்னா 28 மீட்டர், 15 மீட்டர், 41 மீட்டர். இதை நம்ம ஏபிசின்னு எடுத்துக்கலாம். ஸோ a = 28 மீட்டர், b = 15 மீட்டர், c = 41 மீட்டர். இங்கன்னா வயலை வந்து சமப்படுத்த சதுர மீட்டருக்கு 20 செலவு, வயலை சமப்படுத்த ஆகும் மொத்த செலவு கேட்கறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பரப்பளவு கண்டுபிடிச்சு அதோட நம்ம 20 மல்டிபிள் பண்ணிட்டா நமக்கு எவ்வளவு செலவாகும் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இங்க என்ன முக்கோணத்தின் 3 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க. முக்கோணத்தின் 3 பக்கங்கள் கொடுக்கும் பரப்பளவுக்கான ஃபார்முலா எப்படி நம்ம போடணும், √(s × s minus a into s minus b into s minus c). அதான் என்னன்னா ஹெரான் சூத்திரம். ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. a = √(s into s minus a into s minus b into s minus c). இங்க நம்ம என்ன சொன்னோம், செமி பெரிமீட்டர், அது முக்கோணத்தின் அரை சுற்றளவு. சோ a + b + c / 2. s ஓட ஃபார்முலா a + b + c / 2. இங்க பாருங்க இது கூட்டிக்கலாமா, 28 + 5 + 41 / 2. பாருங்க 8 8 + 5 13, 13 + 1 14. ஸோ 4 ரிமைனிங் 1 1 + 2 3, 3 + 1 4, 4 4 8. ஸோ அப்போ 84 / 2. 4 2 இங்க 4 இங்க 2. அப்போ என்னது நமக்கு 42. அப்போ s ஓட வேல்யூ என்ன நமக்கு 42. ஸோ இங்க சப்ஸ்டிட் பண்ணலாம். பாருங்க √(s) என்னது நமக்கு 42. அப்ப 42 மைனஸ் ஃபர்ஸ்ட் a என்னது 28. அதே மாதிரி அடுத்து என்ன s minus b பாருங்க 42 மைனஸ் b ஓட வேல்யூ என்ன 15. அதே மாதிரி லாஸ்ட் s minus c பாருங்க, s minus c, s ஓட வேல்யூ 42 மைனஸ் c எவ்வளவு 41. இப்ப a = √(42) அப்படியே எழுதிக்கலாம். 42 மைனஸ் 28, 42 மைனஸ் 28, நம்ம 42 28 போயிடுச்சுன்னா நமக்கு என்னது மீதி 14. பார்த்தோன்னே போட்டுலாம் 14.
பெருக்கல் இங்க 42 15 போயிடுச்சுன்னா 42 15 போயிடுச்சு நமக்கு என்ன ஆன்சர் 27 27 15 மட்டும் என்ன நமக்கு 42 கிடைக்கும். ஸோ அப்ப இங்க என்னது 27 பெருக்கல் 42 42 போச்சுன்னா ரிமைனிங் நமக்கு என்னது 1 ரிமைனிங் நமக்கு என்னது 1. இப்போ என்ன பண்ணா இது ஃபுல்லா பெருக்கி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க அவசியம் இல்லை. இப்போ நம்ம இது என்னன்னா இது ஒரு இதோட எல்சிஎம் அதாவது இதோட மடங்குகள் கண்டுபிடிச்சு நம்ம அதுல இருந்து 2 2 தான் நமக்கு 1 வெளியே எடுத்துக்கலாம். ஸோ 42 எப்படி எழுதலாம் 6 7 7 6 42 7 6 42. ஸோ 7 அப்படியே ஏன்னா 7 ஒரு பிரைம் நம்பர் அப்படியே எழுதிக்கலாம். 6 என்ன எழுதலாம் 3 பெருக்கல் 2 எழுதிக்கலாமா 3 பெருக்கல் 2 பாருங்க. அப்ப 3 2 6 6 பிளஸ் 6 7 42. அதே மாதிரி பாருங்க அடுத்தது 14 எப்படி எழுதலாம் 2 பெருக்கல் 7 எழுதிக்கலாமா 14 2 பெருக்கல் 7. அதே மாதிரி 27 9 27 9 என்ன பண்ணலாம் 3 3 எழுதிக்கலாம். இப்போ பாருங்க 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் இங்க என்னது 1. இந்த 1 நமக்கு தேவையில்ல அப்படியே வச்சுக்கிட்டலாம். ரிமைனிங் பாருங்க இங்க 2 7 இருக்கு ஒரு 7 வெளியே எடுக்கலாம். அதே மாதிரி ஒரு 3 2 ஒரு நீங்க 2 3க்கு ஒரு 3. அதே மாதிரி இங்க 2 2க்கு ஒரு 2 இங்க 2 3 இருக்கு. ஸோ அதை 3 இருக்கு. என்னென்ன கிடைச்சது நமக்கு 7 3 2 பெருக்கல் 3 7 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் நமக்கு 3 கிடைச்சது. ஓகேவா கொஞ்சம் தெளிவா எழுதுறேன் 7 பெருக்கல் பாத்தீங்கன்னா 7 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் நமக்கு 2 கிடைச்சிருக்கு. ஸோ இங்க 7 2 14 3 3 9. 10 14 மொத்தம் 140. நமக்கு என்னன்னா 10 14 140. அப்போ 9 பேர் நமக்கு என்ன கிடைக்கும் 100 அதுல இருந்து ஒரு 14 போயிடுச்சு நமக்கு மீதி என்ன கிடைக்கும் 126 126 என்னது மீட்டரா மீட்டர். ஸோ 126 மீட்டர் ஸ்கொயர் 126 மீட்டர் ஸ்கொயர். இங்க என்னன்னா ஒரு சதுர மீட்டருக்கு 20 ரூபா. ஏன்னா ஒரு சதுர மீட்டருக்கு அதாவது ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு என்னன்னா 20 ரூபா ஆகுது. இங்க ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 20 ரூபா ஆகுது. அப்ப நமக்கு மொத்தம் எத்தனை ஸ்கொயர் மீட்டர் இங்க 126 ஸ்கொயர் மீட்டர் 126 ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளவு ஆகும். அப்ப 126 பெருக்கல் 20 126 பெருக்கல் 20. ஸோ 0 அப்படி வச்சுக்கலாம். இங்க பாருங்க 2 6 12 ரிமைனிங் 1 2 4 4 1 5 4 2 2. இங்க அதே மாதிரி மீனிங் நம்ம 0 வச்சுட்டோமா. ஸோ 0 போட்டுக்கலாம். அப்ப 2520 ரூபா எவ்வளவு கிடைக்குது நமக்கு 2520 ரூபா கிடைக்குது. ஸோ 2520 ரூபா நமக்கு என்னது ஆன்சர். நமக்கு எவ்வளவு கிடைக்குது 2500 ஒரு 6 2 12 மீதி 1 2 4 4 plus 1 5 4 2 252 நம்ம 0 விட்டுருக்கோம். அந்த 0 எடுத்து எழுதிக்கலாம். ஸோ 2520 ரூபா. அதாவது வயலை சமப்படுத்த நமக்கு ஆகும் மொத்த செலவு எவ்வளோ 2520. இதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க இதுவும் அதே தான் எரான் சூத்திரத்தை பயன்படுத்தி இது வந்து எரான் சூத்திரம் சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. கொடுக்கலாம ஏதாவது எரான் சூத்திரம் பயன்படுத்த போட முடியும். எரான் சூத்திரத்தை பயன்படுத்தி பின்வரும் பக்க அளவுகளை கொண்ட முக்கோணத்தின் பரப்பை காண்க. முக்கோணத்தின் பரப்பை காண்க. இப்ப நம்ம வந்து ஏ என்ன பி என்ன எழுதிக்கலாம். ஏங்கிறது என்னது 10 சென்டிமீட்டர், பிங்கிறது என்னது 24 சென்டிமீட்டர், சிங்கிறது 26 சென்டிமீட்டர், சிங்கிறது என்னது 26 சென்டிமீட்டர். ஸோ நமக்கு எரான் சூத்திரத்தை என்ன பயன்படுத்துவோம் எஸ் பிளஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிவைட் பை 2. ஏங்கிறது என்னது 10 பிளஸ் பிங்கிறது என்னது 24 சிங்கிறது 26 டிவைட் பை 2. இப்போ 24 26 பிறகு நமக்கு என்னது 50 50 50 பிளஸ் 10 60. அப்ப 60 பை 2 அழிச்சா 30. அப்ப எஸ்ஸோட வேல்யூ நமக்கு என்னது 30. எரான் சூத்திரம் நமக்கு தெரியுமா. எரான் சூத்திரம் என்னது a is equal to s into s minus a into s minus b into s minus c square root of s into s minus a. ஓகேவா. s minus b s minus c. இங்க s ஓட வேல்யூ நமக்கு என்ன தெரியும். s ஓட வேல்யூ என்ன 30. s ஓட வேல்யூ என்னது 30. இங்க 30 மைனஸ் a என்னது 10. அதே மாதிரி 30 மைனஸ் b என்னது 24. அதே s மைனஸ் c என்னது 30 30 மைனஸ் 26 plus square root of
30 into 30 minus 10, 30 minus 24, 30 minus 26. பாருங்க. So square root of இங்க 30 அப்படி எழுதிக்கலாம். 30 10 போனா 20. பேசினா 30 24 போனா 6 பெருக்கல் 30 26 போனா 4. இதனால நமக்கு 4. பாருங்க. இப்ப இந்த 30 எப்படி எழுதலாம்? 30 எப்படி எழுதலாம்? 3 பெருக்கல் 10 எழுதலாமா? 3 பெருக்கல் 10. அதே பெருக்கல் 20 எப்படி எழுதலாம்? 2 பெருக்கல் 10. 6 எப்படி எழுதலாம்? 6 வந்து 3 பெருக்கல் 2. அதே 4 2 பெருக்கல் 2 எழுதிக்கலாம். பாருங்க இப்ப வந்து இந்த ஒரு 3க்கு இந்த 3க்கு வெளியே எடுத்துக்கலாம். சோ வேணா ஒரு 3 வெளியே வந்துடும். ஸ்கொயர் ரூட் இது இங்க ஒரு 10 இங்க ஒரு 10 அப்போ ஒரு 10 வெளியே வந்துடும். பெருக்கல் இங்க ஒரு 2 இங்க ஒரு 2 இங்க ஒரு 2 இங்க ஒரு 2 மொத்தம் எத்தனை 2 2 வெளியே வந்துடும். ரொம்ப ஈஸி. பாருங்க 30 30 அது 2 2 4. இப்ப 4 30 நமக்கு எவ்வளவு 120. ஏன்னா 3 நாள் 12 0 0 போடலாம். இப்ப 120 சென்டிமீட்டர் ஸ்கொயர். 120 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சம் ரொம்ப ஈஸியா இருக்கும். யாராவது சூத்திரத்தை பயன்படுத்தி எப்படி போகணும் ரெண்டு சம் பார்த்திருக்கோம். ஓகே நம்ம நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கனசதுரம். கனசதுரத்தின் மொத்த பரப்பும் புறப்பரப்பும் பார்க்க போறோம். மொத்த பரப்பும் புறப்பரப்பு பக்க பரப்பு ரெண்டு ஒண்ணுதான். மொத்த அதாவது கனசதுரம். கனசதுரம் எப்படி இருக்கும்? எல்லா சைடுமே அப்படின்னா ஈக்குவலா இருக்கும். இதான் நமக்கு கனசதுரம். இதுல மொத்த பரப்பு ஃபார்முலா பாத்தீங்கன்னா மொத்த பரப்புனா எல்லா சைடுமே என்ன பண்ணீங்கன்னா பரப்பு பண்ணீங்கன்னா சதுரத்தின் பரப்பு நமக்கு ஏ ஸ்கொயர் தெரியும். அது மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கு? 6 பக்கம் இருக்கு. மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கு? 6 பக்கம் இருக்கு. சைடுல மொத்தம் 1 2 3 4 மேல ஒரு பக்கம் கீழே ஒரு பக்கம். இப்போ மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கு? 6 பக்கம் இருக்கு. சதுரத்தின் பரப்புல ஃபார்முலா நமக்கு என்னது? ஏ ஸ்கொயர். அப்ப 6 into ஏ ஸ்கொயர். 6 into ஏ ஸ்கொயர். இதே மாதிரி பக்க பரப்பு. பக்க பரப்பு. பக்க பரப்பு எப்படி? பக்க பரப்புனா பக்கத்துல சைடுல கொண்டு மேலே கீழே விட்டுட்டு மீதி இருக்கலாம். மேலே கீழே விட்டு மொத்தம் எத்தனை பக்கம் போயிடும்? 2 பக்கம் போயிடும். இப்ப சைடுல மொத்தம் எத்தனை பக்கம் இருக்கும்? 4 பக்கம். இப்ப 4 எத்தனை சதுரத்தின் பரப்புல ஃபார்முலா? ஏ ஸ்கொயர். சோ 4a ஸ்கொயர். 4a ஸ்கொயர். ரொம்ப ஈஸியா பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அதே மாதிரி நம்ம மொத்த பரப்பு ஃபார்முலா 6a ஸ்கொயர். பக்க பரப்பு ஃபார்முலா 4a ஸ்கொயர். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். 5 சென்டிமீட்டர் பக்களவு கொண்ட கனசதுரத்தில் மொத்த பரப்பு மற்றும் பக்க பரப்பை காண்க. பக்களவு என்னது சொல்லிட்டாங்க? 5 சென்டிமீட்டர். இங்க மொத்த பரப்பு ஃபார்முலா என்ன? 6 into a ஸ்கொயர். அப்ப 6 into a ஓட வேல்யூ என்ன? 5. சோ 5 எத்தனை வந்து 2 டைம் இருக்கும். பாருங்க 6 5 5 2 டைம் எழுதிட்டோம். அப்ப 6 5 30. 30 பெருக்கல் 5. 6 5 30 30 I 3 5. I 3 எவ்வளோ? 5. மீனிங் 0 இருக்கு. 0 படிக்கலாம். அப்ப 150 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது நமக்கு என்னன்னா 150 சென்டிமீட்டர் ஸ்கொயர் நமக்கு என்ன? மொத்த பரப்பு. அதே மாதிரி பக்க பரப்பு பாருங்க. பக்க பரப்பு என்னன்னா 4a ஸ்கொயர். 4 into a ஸ்கொயர் 5 5 2 டைம் எழுதிக்கலாம். 4 5 20. 20 பெருக்கல் 5. 2 5 10 ஒரு 0. 120 சென்டிமீட்டர் ஸ்கொயர். பக்க பரப்பு எவ்வளோ? 120 சென்டிமீட்டர் ஸ்கொயர். தட் இஸ் ஆன்சர். ஓகேவா? பாருங்க நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு கனசதுரத்தின் மொத்த புறப்பரப்பு 486 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இது வந்து பக்க பரப்பை காண்க. இது என்னன்னா பக்க பரப்பை காண்க. மொத்த பரப்பு எவ்வளவு? கனசதுரத்தின் மொத்த பரப்பு 486 சென்டிமீட்டர் ஸ்கொயர். மொத்த பரப்புக்கான ஃபார்முலா என்ன? 6 into a ஸ்கொயர். 6 into a ஸ்கொயர் எவ்வளோ? 486 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ட்டாங்க. என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ தான் கண்டுபிடிக்கணும். ஏ ஸ்கொயர் இந்த சைடு வச்சுக்கலாம். 6 அந்த சைடு. இங்க பெருக்கலுக்கு அந்த சைடு போனா என்ன? வகுத்தல் ஆயிரும். அப்படியே கேன்சல் பண்ணலாமா? பாருங்க 48 4 6 போது 48 நம்பர் எடுத்துக்கணும். 48 எத்தனை இருக்கு? 1 6 6 கொடுங்க. 1 6 6 2 6 12 அப்படின்னா 5 30 6 42 7 6 36 7 42 8 48. 8 நமக்கு என்னது? 48. அதே மாதிரி ரிமைனிங் எனக்கு 6 இருக்கு. அதே மாதிரி 1 6 6. இப்போ இங்க என்னன்னா a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 81. அப்ப a தான் நமக்கு தேவை. இந்த ஸ்கொயர் டிசைட் பண்ணனாலும் ஸ்கொயர் ரூட் ஆயிரும். அப்ப a இஸ் ஈக்குவல் டு 9. a இஸ் ஈக்குவல் டு 9. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா பக்க பரப்பு கேட்டிருக்காங்க. ஸோ பக்க பரப்புக்கான ஃபார்முலா 4a ஸ்கொயர். 4a ஸ்கொயர். நம்ம a என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். a என்னது? 9. ஸோ 9 into 9. 4 9 36 பெருக்கல் 9. அப்போ 36 பெருக்கல் 9 இஸ் ஈக்குவல் டு 9 6
54 ரிமைனிங் 5 39 27 27 5 27 5 32 9 6 54 4 ரிமைனிங் 5 9 3 27 27 5 32 ஸோ 324 சென்டிமீட்டர் ஸ்கொயர் 324 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சா எப்படி மொத்த பரப்பு எப்படி கண்டுபிடிக்கணும் பக்க பரப்பு எப்படி கண்டுபிடிக்கணும் இப்போ பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கனச்செவ்வகம். கனச்செவ்வகத்துல அதோட மொத்த பரப்புக்கான ஃபார்முலா மொத்த பரப்புக்கான ஃபார்முலா எதாவது பாருங்க. கனச்செவ்வகத்தோட மொத்த பரப்புக்கான ஃபார்முலா என்னன்னா 2 into LB plus BH plus LH. LB plus BH plus LH இதான் மொத்த பரப்பு. அதாவது மொத்த பரப்புனா என்னோட செவ்வகம் இருக்குன்னா கனச்செவ்வகம். இந்த கனச்செவ்வகத்துல மொத்தம் எத்தனை சைடு இருக்கும்? 6 சைடு இருக்கும். கனச்செவ்வகத்துல மொத்தம் எத்தனை சைடு இருக்கும்? 6 சைடு இருக்கும். இந்த 6 சைடுல இங்க முன்னாடி ஒரு செவ்வகம், பின்னாடி செவ்வகம், மேல ஒரு செவ்வகம், கீழே செவ்வகம், சைடுல மொத்தம் 2 மொத்தம் எத்தனை செவ்வகம் இருக்கு? மொத்தம் 6 செவ்வகம் இருக்கு. மொத்த பரப்பு அப்படின்னா 2 ஏன் இங்க 2 into LB போடுறோம்? அதாவது இங்க எத்தனை LB? இது வந்து L பாருங்க, இது L, இது நமக்கு L, இது வந்து நமக்கு என்ன BH, இது வந்து என்னன்னா கீழே இருக்குது நமக்கு H. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேல வந்து என்ன L into B, அதே மாதிரி கீழே ஒரு L into B இருக்கும், அதனால 2LB. இங்க ஒரு B, இது ஒரு B into H, இந்த சைடு ஒரு B into H இருக்கா, ஸோ 2 அந்த வெளியில BH. அதுமாதிரி இங்க ஒரு LH, அது பின்னாடி வந்து ஆப்போசிட் அந்த சைடு LH இருக்கும், ஸோ அதனால 2 into LH. அதனால எல்லாமே 2 டைம் இருக்குன்னா 2 into 2 காமன் எடுத்துட்டு 2 into L into B plus B into H plus L into H போடுறோம். அதே மாதிரி பக்கப்பரப்பு பாத்தீங்கன்னா பக்கத்து சைடு பக்கத்துல இருக்கு, அதாவது பக்கப்பரப்புனா சைடுல இருக்கு மட்டும். இப்போ மேலே கீழே விட்டுலாம். மேலே என்ன இருக்கு நமக்கு L into B இருக்கு, அதே மாதிரி கீழே L into, அப்போ 2 into LB விட்டுலாம், ஒரு LB விட்டுலாம். விட்டுட்டு ரிமைனிங் என்ன எழுதலாம்? 2 into BH plus LH. எப்படி போட்டு புரியுதா? மொத்த பரப்பு பக்க பரப்பு, இதான் மொத்த பரப்புக்கான ஃபார்முலா, இது பக்க பரப்புக்கான ஃபார்முலா. எப்படின்னு பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நமக்கு ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு கனச்செவ்வகத்தின் நீளம் L is equal to 7.5 மீட்டர், 7.5 மீட்டர். அதே மாதிரி அகலம் எவ்வளோ? 3 மீட்டர். உயரம் H is equal to 5 மீட்டர். அதை மொத்த பரப்பு மற்றும் பக்க பரப்பை காணுங்க. மொத்த பரப்பு மற்றும் பக்க பரப்பை காணுங்க. மொத்த பரப்புக்கான ஃபார்முலா மொத்த பரப்புக்கான ஃபார்முலா என்ன? 2 into L into B. பாருங்க, 2 into L into B plus B into H plus L into H. So 2 into L நமக்கு என்னது? 7.5 பெருக்கல் B என்னது? 3 இதுக்கலாம் plus B என்னது? 3 பெருக்கல் H என்னது? 5 பிளஸ் L என்னது? 7.5 பெருக்கல் H என்னது? 5. H நமக்கு 5. ஸோ அப்போ 2 வெளியே எடுத்துக்கலாம். இப்போ 3 பெருக்கல் 7.5 3 5 ரிமைனிங் 1 7 3 21 21 பிளஸ் 1 22. ஒரு ஸ்தானம் அப்படின்னா ஒரு ஸ்தானம் புள்ளிக்கலாம். அப்போ 22.5 ஃபர்ஸ்ட் என்ன? 22.5 பெருக்கல் 3 5 பெருக்கல் இங்க பாருங்க, இங்க 5 பெருக்கல் 7.5 இருக்கு. அப்புறம் அதே மாதிரி 5 பெருக்கல் 7.5 கண்டுபிடிச்சிக்கலாம். இதோட இன்னும் 5 கூட்டம் கேட்ச் வந்துடும். நான் தனியாக போட்டு கட்டுறேன். 5 25 ரிமைனிங் 2 7 5 35 35 2 37. ஸோ 37.5 ஒரு தந்தனை புள்ளி 37.5 37.5. நம்ம என்ன பண்ணணும்? இது எல்லாத்தையும் கூட்டணும். கூட்டி நம்ம என்ன பண்ணணும்? 2ஆல பெருக்கணும். ஸோ பாருங்க, 37.5 இருக்கு, இதோட 22.5 அதே மாதிரி ஒரு 15 5 5 10 ரிமைனிங் 1 1 பிளஸ் 7 8 8 பிளஸ் 2 10 10 பிளஸ் 5 15 ரிமைனிங் இங்க 1 ஒரு 3 1 பிளஸ் 3 4 4 பிளஸ் 2 6 6 பிளஸ் 1 7. இப்போ இங்க என்ன வரும்? 75 2 பெருக்கல் 75 2 எழுதி கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 150. 150 மீட்டர் ஸ்கொயர் 150 மீட்டர் ஸ்கொயர்.
இதே மாதிரி என்ன பக்க பரப்பு கண்டுபிடிக்கலாம் பாருங்க. பக்க பரப்பு ஃபார்முலா என்ன? ஆஃப் 2 into BH plus LH. 2 into BH என்னது? B யும் H, B என்னது 3, H என்ன 5. சோ அப்படியே போட்டுக்கலாமா? 15. 3 பெருக்கல் 5 15 பிளஸ் பாருங்க ஏன்னா 2 பெருக்கல் ஏன்னா இங்க என்ன B ங்கிறது 3, H ங்கிறது 5. சோ 3 5 15 பிளஸ் அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னது? LH. நெக்ஸ்ட் என்னது? LH. L ங்கிறது என்ன? 7.5, H ங்கிறது 5. சோ 5 L ங்கிறது 7.5, H ங்கிறது 5. என்னது நமக்கு L ங்கிறது லெந்த், H ங்கிறது ஹைட், L into height, length into height. So 7.5 பெருக்கல் 5 நம்ம ஆல்ரெடி பெருக்கணும். 5 7.5 பெருக்கணும் நமக்கு என்ன கிடைக்குது? 37.5. 37.5. சோ இது ரெண்டு நம்ம கூட்டிக்கலாமா? 37.5 அதே மாதிரி 15 கூட்டினா இங்க 5 7 5 12 ரிமைனிங் 1 இங்க என்ன 52.5. 52.5 என்னன்னா 2 பெருக்கல் 52.5 நம்ம 52 பெருக்கலாம். 52 ரெண்டு டைம் பெருக்கணும்னா நமக்கு என்ன 104 கிடைக்கும். இங்க புள்ளி ஒரு 5 இருக்கு. அந்த 5 தான் ஆஃப். 2 ஆஃப் நமக்கு என்ன 1. அப்ப 104 + 1 105. சோ அப்படியே நமக்கு மைண்ட் கால்குலேஷன் போடலாம். அப்ப 105 மீட்டர் ஸ்கொயர். 105 மீட்டர் ஸ்கொயர். தட் இஸ் தி ஆன்சர். ஏன்னா மொத்த பரப்பு பக்க பரப்பு கேட்டாங்க. கணத்துல ஒரு ஃபார்முலா தெளிவா படிச்சிருக்கணும். எப்படி வந்து நான் சொல்லிருக்கேன் 2 into L into B plus B into H plus L into H. அதே பக்க பரப்பு 2 into BH plus LH. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்த்திருக்கோம், இதுல ஹெரான் சூத்திரத்தை பயன்படுத்தி எப்படி சம்ஸ் பண்ணணும், முக்கோணத்தின் பரப்பை கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி கனசதுரத்தின் மொத்த பரப்பு மற்றும் பக்க பரப்பு, அதே மாதிரி கன செவகத்தினோட மொத்த பரப்பு பக்க பரப்பு பார்த்திருக்கோம். ஸ்டூடண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்த ஹோம்வொர்க் சம்ஸ் பார்க்கலாம். Thank you.